நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் அவேக்கன் தி ஜெயண்ட் வித்தின், ரிட்டன் பை டோனி ராபின்ஸ். எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிராத அப்படின்னு ஒரு டயலாக் கேட்டிருப்போம். ஆமாங்க, நம்ம எல்லாத்துக்குள்ளயும் ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க திறமை. இந்த திறமையை நம்ம எப்படி தட்டி எழுப்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, நம்ம எடுக்கிற டெசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும். நாளையில இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்ல ஃபுட் சாப்பிடுவேன், ஆனா இதை ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுதாங்க டெசிஷனுக்கும் விஷுக்கும் உள்ள வித்தியாசம். விஷ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும், ஆனா அதை நம்ம ஸ்ட்ராங்கா எப்ப ஃபாலோ பண்றோமோ அதுதான் டெசிஷனா மாறும். அடுத்தது நமக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணினா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கான ஸ்ட்ராட்டஜியை நாம தான் உருவாக்கணும். நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனாரு. அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது அவருக்கு நிறைய காம்படிஷன் இருந்தது, ஆனாலும் என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி அவருக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனாரு. அடுத்தது நமக்கான क्वेश्चனை கேட்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எனக்கு ஏன் இது வேணும், எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நெகட்டிவா கேட்க கூடாது. என் லைஃப் மட்டும் ஏன்டா இப்படி போச்சு அப்படின்னு கேட்காம என்னோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு क्वेश्चन கேட்கணும். சோ இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஜெயண்ட்டை தட்டி எழுப்பணும். தேங்க்யூ.